அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி திரைப்படங்கள் நிகழ்ச்சியின் 59வது பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 58 பகுதியில் பார்த்தீங்கன்னா 1938 தொடங்கி 1993 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. 2/11/1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்மவர். கமலஹாசன், கௌதமி, நாகேஷ், கரண் நடித்த இந்த படத்திற்கு இசை மகேஷ், கதை திரைக்கதை கமலஹாசன், வசனம் கண்மணி சுப்பு, டைரக்ஷன் கே.எஸ். சேதுமாதவன். கே.எஸ். சேதுமாதவன் டைரக்ட் பண்ண கடைசி திரைப்படம் நம்மவர். டு சார் வித் லவ், த கிளாஸ் ஆஃப் 1984, த பிரின்சிபல், இந்த படங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் கமலஹாசன் வந்து நம்ம ஒரு படத்தை ரெடி பண்ணார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் நடக்கும்போது ஒரு இளைஞர் வந்திருக்காரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டருக்கு. பட் அந்த டைமில் வந்து அவர் ரொம்ப ஒல்லியாகவும் ஷார்ட்டாகவும் இருந்தார்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் விஜய் சேதுபதி. கமலஹாசன் படத்தில் கமலஹாசனோட பரபரப்பாக பேசப்பட்டவர் வந்து இந்த படத்தில் வந்து நாகேஷ் சார் தான். நாகேஷ் சாரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ அபாரமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த படத்தையே வந்து நாகேஷ் வந்து கையில் எடுத்துப்பார். அவருடைய மகள் இறந்து போகிற ஒரு காட்சி, அந்த காட்சியில் நாகேஷோட நடிப்பு வந்து அவ்வளோ அபாரமாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரே டேக்கில் எடுத்தாங்களாம். நாகேஷ் நடிச்சுட்டே இருக்காராம். டைரக்டர் வந்து கட் சொல்லவே மறந்துட்டாராம். அந்த அளவுக்கு வந்து நாகேஷ் சாரோட ஆக்டிங்கில் வந்து அப்படி இன்வால்வ் பண்ணிட்டாராம் டைரக்டர். அதே போல் கமலஹாசனும் கரணும் மோதிக்கொள்ளும் காட்சிகளில் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 1994 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி அப்புறம் அது போஸ்ட்போன் ஆகிட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நாகேஷ், பெஸ்ட் ஃபிலிம், மியூசிக்குக்கான சிறப்பு பரிசுன்னு 3 தேசிய விருதுகள் இந்த படத்துக்கு கிடைச்சது. 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பெரிய மருது. விஜயகாந்த், ரஞ்சிதா நடித்த இந்த படத்தின் திரைக்கதை தயாரிப்பு சங்கிலி முருகன், இசை இளையராஜா, டைரக்ஷன் என்.கே. விஸ்வநாதன். இந்த படம் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்பின ஒரு படம். ஆனால் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இந்த படத்துக்கு வந்தது. 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வீரப்பதக்கம். சத்யராஜ், ராதிகா, ஊர்வசி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை தேவா, கதை வசனம் டைரக்ஷன் மணிவண்ணன். மணிவண்ணன் எடுத்த ரெகுலரான அரசியல் படங்களை ரசித்தவர்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபில் வந்து மணிவண்ணன் கோட்டை விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்கு வந்து விமர்சனம். 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜல்லிக்கட்டு காளை. பிரபு, கனகா, ஆனந்த்ராஜ் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, டைரக்ஷன் மணிவாசகம். கதையிலையோ திரைக்கதையிலையோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. யாருடைய எதிர்பார்ப்பையுமே பூர்த்தி செய்யாத படம் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்கு வந்து விமர்சனம். 2/11/94 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மணிரத்னம். ஆனந்த் பாபு, நெப்போலியன், வடிவேலு, மோகனா நடித்த இந்த படத்திற்கு இசை சிற்பி, கதை வசனம் டைரக்ஷன் ஜெயபாலன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப சுமாராக ஓடிய திரைப்படம் மணிரத்னம். 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பவித்ரா. ராதிகா, நாசர், அஜித், கீர்த்தனா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் பழனி பாரதி, வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான், கதை வசனம் டைரக்ஷன் கே. சுபாஷ். சென்டிமெண்ட்டான படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தனி திறமை வேணும். அது வந்து கே. சுபாஷ்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும். ராதிகா வந்து சிறந்த நடிகை தான், ஆனால் அந்த நடிப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சிச்சுவேஷன்ஸும் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்கு வந்த இன்னொரு விமர்சனம். சிறந்த பாடலாசிரியர் வைரமுத்து, சிறந்த பாடகர் உன்னிகிருஷ்ணன்ட்டு இந்த படத்துக்கு வந்து 2 விருதுகள் கிடைத்தது. 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் நாட்டாமை. சரத்குமார், மீனா, குஷ்பு, கவுண்டமணி, செந்தில் நடித்த அந்த படத்திற்கு கதை ஈரோடு சவுந்தர், இசை சிற்பி, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார். 55 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இது. சரத்குமாரும் கே.எஸ். ரவிக்குமாரும் இணைந்த 4வது திரைப்படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து விஜயகுமார் கேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவிக்குமார் வந்து செலக்ட் பண்ணியிருந்தது மம்முட்டியை. ஆனால் அது வந்து நடக்காமல் போச்சு. அதே போல் குஷ்பு வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா படத்தில் வந்து வயசான கெட்டப்பில் தான் வரணும், ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் எங்கே காட்டுவீங்க, அதனால் வேணாம் அப்படின்ட்டாங்களாம். ஆனால் வந்து குஷ்பு கேட்டாங்களாம்,
கேஎஸ் ரவிக்கிட்ட இப்போ நான் நடிக்கலனா இந்த கேரக்டருக்கு நீங்கள் யாரை போடுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து லக்ஷ்மி மேடத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு வரோம். லக்ஷ்மி மேடத்தை போய் பார்க்க போகிறேன்னு சொன்ன பிறகு தான் இந்த கேரக்டர் எவ்வளோ ஒரு வலுவான கேரக்டர் அப்படிங்கிறதே குஷ்பு உணர்ந்துக்கிட்டு சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. சிற்பி இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். கொட்டைப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும், மீனா பொண்ணு, நான் உறவுக்காரன் இப்படி எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த படத்தில் நடித்த பிறகு பார்த்திங்கன்னா விஜயகுமாருக்கு வந்து இதே போல் கேரக்டர் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து தான். நீங்கள் நாட்டமல்ல பண்ண மாதிரி அதே கேரக்டர்னே சொல்லி நிறைய கதைகள் வந்து விஜயகுமார்கிட்ட வந்து தான். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒவ்வொரு காட்சியிலையும் கவுண்டமணி டே தகப்பாங்கிறது பார்த்திங்கன்னா தியேட்டரே அதிரும். அதே போல் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்து அந்த மிக்சர் சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த படத்தோட வசனத்திலே ரொம்ப ஹைலைட்டான வசனம் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிறது தான். இந்த வசனத்தை வந்து பல படங்களில் வந்து காமெடி சீனில் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன போது தயாரிப்பாளர்களோட அனுமதி இல்லாமல் இந்த படத்தை வந்து ஜேஜே டிவியில் ஒளிபரப்பான போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அது அந்த நாளில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சிறந்த நடிகருக்கான அவார்டு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவார்டு வந்து சரத்குமார் கிடைச்சது. 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. பொதுவாகவே வந்து ஒரு படத்தோட வெற்றியில் பார்த்திங்கன்னா பாடல்களோட பங்கும் வந்து பெரிய அளவில் இருக்கும். ஒரு படம் சில்வர் ஜூப்ளி ஓடுது அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அது சாங்ஸோட பங்கு வந்து பெரிய அளவில் இருக்கும். ஆனால் 1995 ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் வந்து பாடல்களே கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம். அந்த படம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.